ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். என்னெல்லாம் கேட்பாரோ அதை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி டேக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. டேமே சாப்பிட்டபடி நம்ம ஜங்குக்க படுத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது டென்ஷன் ஆக்குவோம்ல, நம்ம டைட்டு அழகாக டென்ஷன் ஆக்குவார். நாட்டிட்டு நம்ம ப்ளே பண்ணி இந்த மூமெண்ட்டுக்கு சாப்பிட சொன்னால் நம்ம ஜேகேக்கு ஃபீட் பண்ணி விட்றனுங்கிற மாதிரி ஃபேஸ் மில்லுக்கு அப்ளை பண்ணுறது, ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிற ஃபைட்டிங் பண்ணி பிடுங்கி சாப்பிட்றதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணபடி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. டேப் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜங்குக்கு டக்குன்னு காலேஜில் ஒரு பர்சன்ட் ஏதாவது பண்ணிட்டா கோவட்டில் ஃபைட் பண்ணுற பர்சன்ட் டேக்கிட்ட ரொம்ப சைலண்டாக அமைதியாக டே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டே பண்ணிகிட்ருக்க குட்டி குட்டி நாட்டியான மூமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டென்ஷனே ஆனாலும் டென்ஷன் வராதபடி டேயோட ஹாப்பினஸை பார்த்தபடி சரி டைம் ஆயிடுச்சு ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி டேட்டை கேட்கவும் போகலாமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கா ஷாப்பிங் மாலுக்கு வந்தால் வேறு பிளேஸுக்கு போயிருப்பார். டே கூட வந்ததுனால பேபிஸ்லாம் எங்கே போகுமோ அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பார். இந்த மூமெண்ட்டில் டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வராங்க. ஜங்குக் தான் ஜேகப்புக்கு கால் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஹவுஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பைக் கட்டப்படிக்கிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் சுகா தான் அப்படியே ஒரு பிளேஸில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச், அதாவது ஷாப்பிங் மாலெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. பார்க்கில் தான் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம சுகா உட்காண்ட்ருக்காரு. நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுட்டுலாம் உண்மையா ஜங்குக் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான். என்னால் என் கண்ணை நம்பவே முடியல. ஏன் டேயாடு எங்கள் எல்லாரையும் தாண்டி இன்னொரு நியூ பர்சன்ட்டு கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா அந்த வேடையை ரிப்பீட்டடாக சொன்னான். சுகா பக்கத்தில் ஜிமினா உட்காந்துட்டு அதுக்கு பேர் தான் லவ் சுகா. நம்ம 2 பேருமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து லவ் காட்டிகிட்ருக்கோம்ல, இந்த மூமெண்ட்டு தான் இதுவும் லவ்னா. டேக்குக் அதாவது டேயும் ஜங்குக்கும் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டும் லவ் தான். 2 பேரும் ஒருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஜங்குக்கு தான் டேக்கு ஏற்ற கரெக்டான பார்ட்னர் மாதிரி தெரியுது. ஏன்னா டேயோட கேரக்டர் ரொம்ப சைல்டிஷ், ரொம்ப இன்னசென்ட். ஆனால் ஜங்குக்கு அந்த மாதிரி கிடையாது. டேயை ப்ரொடக்டிவ்லாக பார்த்துக்கணும்னா ஜங்குக்கு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் தான் டேயை சேஃப் அண்ட் ப்ரொடெக்டாக எப்போதுமே பார்த்துக்க முடியும். என்னோடய ஒப்பீனியன் இதுதான், என்னோடய டிசிஷன் இதுதான். ஜங்குக்கு தான் டேக்கான பேர். ஆனால் பட் இது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இது ஓகேவாகவும் இருக்கலாம், இல்லை ஓகே இல்லாமல் கூட இருக்கலாம். அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அவங்க 2 பேரும் எப்போ லவ் ஓப்பனாக ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்கிறாங்களோ அப்போ இதை பற்றி டிசைட் பண்ணலாம். நீங்கள் இதை ஒரு ப்ராப்ளமாக எட்டு வராதிங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நீங்கள் டேக்குக் அதோடு 2 பேரும் லவ் பண்ணுற மூமெண்ட்டை நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி ஃபைட் பண்ணாதீங்க. அவங்களே அவங்க லவ்வை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேரேஜ் பண்ணி வைக்கட்டும். இல்லை இதுனா லைஃபுக்கு செட் ஆகுதுன்னு பிரித்து வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி டேக்குக்கை நம்ம சுகா போய் ஹவுஸில் போய் சொன்னால் என்ன ஆகும், ஃபைட் ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவை குழப்புன்னு குழப்பி அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்ருங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா எல்லாத்தையும் பேசினேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி அவங்களாம் அவங்க லவ்வை சொல்ல பாட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினா ஹாப்பியாகி எப்படியோ சுகாவே பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுவாரோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவோட சொல்கிறல எட்டா வச்சபடி அமைதியாக படுப்பாரா அந்த மாதிரி பட்டான். ஜிமின் உன் கூட டேட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு தானே ஷாப்பிங் மாலுக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படியே கேட்குறீங்களே, அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா அப்படிங்கிற மாதிரி சுகாவை ஹக் பண்ண பொசிஷன்லே பார்க்லேயே நம்ம இருக்கலாமா, நைட்டு டின்னர் மட்டும் இங்கேருந்து போக சொல்ல சாப்பிட்டுட்டு ஹவுஸுக்கு போகலாமாங்கிற மாரி ஜிமினா சொல்லவும் உன்னோட விருப்பம் தான், நம்ம பார்க்கில் இருக்கலாம்ங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினா கூட சேர்ந்து சுகா அந்த பார்க்லேயே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சுகாவுமே ஜிமினா சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளோ தூரத்துக்கு குழப்பிருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கோட லவ்வை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு நம்ம சுகா. ஜங்குக்கு எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணி வெறுக்கிற பர்சன்ட், அதாவது உன்னை எப்படியாவது நான் இந்த காலேஜை விட்டு துரத்துவேன்னு சொன்னவர் பிரதர் லவ்வுக்கு ஓகே பண்ணுற மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு
ஜிமினா ஹாப்பியானா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஹவுஸை தான் காட்டுது. ஹவுஸில் நம்ம ஜின் தான் ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணப்படியே ஆரம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா டேட்டுக்கு போன டேயும் வந்தாச்சு, யூமினும் வந்தாச்சு. எல்லோரும் ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போனால் ஆரம் ரொம்ப லேட்டாக எப்போவோ ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. பட் ஆரம் பண்ணுறது 11 o'clock போல் தான் கரெக்டாக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜின் ஆரம்புக்காகவே வெயிட் பண்ணப்படியே ஹால்லே உட்காந்துருக்காரு. ஃபுட்டு கூட சாப்பிடாம இதை மிஸ்ஸஸ் கிம் நோட் பண்ணிவிட்டு அவங்களும் ஸ்லீப் பண்ண போயிருப்பாங்க இந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ 11 o'clock போல் கரெக்டாக ஆரம்பில் என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜின் நோட் பண்ணிவிட்டு வேகமாக ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரமோட ஆன்சரில் இருக்க பேக்ஸு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கினா ஆரம் ஷாக் ஆகி என்ன ஜின் டைம் டைம் என்ன ஆகுது 11 o'clock ஆகுது, ஸ்லீப் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் ஜின்னை நோட் பண்ணால் அதெல்லாம் நம்ம ஜின்னு பெருசாக எடுத்துக்கலவா ரூமுக்கு போகலாம், நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுணுங்கிற மாதிரி 6 மணி நேரம் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் ரூமுக்குள்ளே என்ட்ராக்க சொல்லி செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. என்னடா ரூம் வித்தியாசமாக ஸ்மெல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்ரூமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கட்டும், ஃபுல்லாக ஃப்ளவரோட ஸ்மெல் அப்படியே ரூமை திறந்துட்டோடையே அவ்வளோக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு கார்டன் சைடில் இருந்தால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம டிப்ரெஷனில் வந்த ஆரம் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறாரு. இந்த மூமெண்ட் நம்ம ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணப்படி அப்படியே ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் பண்ணப்படி பா என்ன ஒரு ஸ்மெல், ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்ரூம் முழுக்க ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கட்டும், கேண்டில் நைட்டு டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கட்டும் பார்த்து ஷாக் ஆகி எடு எனக்காக இன்னும் நீ சாப்பிடாம இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகி ஆரம் திட்டுறாரு. டைம் என்ன ஆகுது, இப்போ வரைக்கும் சாப்பிடாம இருக்கிற நீ என்ன நினச்சிட்ருக்க ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கோவமாக நம்ம ஜின்னை பிடிச்சி திட்டுனா ஜின் அப்பெல்லாம் இல்லை 6 மணி நேரம் ரெஸ்ட் ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. ஹேய் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்ன ஏன்டா பிடிச்சி தள்ளுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஆரம் ஜின்னை பாட்டு பேசினோம். முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்புறம் மற்றதை பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஆரம்பே லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆன பொசிஷன்லேயே வேறு ட்ரெஸ் ஸ்லீப் பண்ணதுக்கான ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணப்படியே கரெக்டாக ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து நம்ம சின்னதான் பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. டே நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா, டைம் என்ன ஆகுது, இப்போ வரைக்கும் மாட்டா சாப்பிடாமல் இருக்கிற, என்ன நினச்சிட்ருக்கு ஜின், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உன்கிட்ட மொபைலில் கரெக்டாக பேசலங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவட்டிலேயே இப்போ வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன்லேயே திட்டினபடியே கரெக்டாக ஜின் பக்கத்தில் வந்தால் அவர் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கை அப்படியே எடுத்து நம்ம ஜின் ஆரம்புக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா கோவட்டில் இருந்த ஆரம்புக்கிட்ட ஜின்னுக்கிட்ட எந்த மாதிரி பேசுன்னே தெரியல, டென்ஷனாக திட்டவும் தோண மாட்டேங்குது. ஜின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணப்படி உனக்கு பசிக்கவே இல்லையா, எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியா சாப்பிடாம அப்படிங்கிற மாதிரி ஜின்னா ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஆரம் ஜின்னா நோட் பண்ணோம். அவங்க கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணி தான் நான் மொட்டை வரைக்கும் பண்ணேன். அப்படி இருக்க சொல்ல உனக்காக வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றாங்க. ஆரம் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பாரு. பட் ஜின்னுக்காக அவரால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போல் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜின்னுக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். இப்போது நம்ம ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின் அப்படியே எழுந்து ஆரம் ரொம்ப டயர்டாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரமோட பாடி லைட்டாக பிடிச்சி விட்றாரு. மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி மசாஜ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம்னா இன்னைக்கு என்னாச்சு என் பேபி என்னை விழுந்து ரொம்ப கவனிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்கவும் ஜின்னுக்குமே நம்ம ஜொங்குக்கும் டேயும் லவ் பண்ணுறத பார்த்துருப்பார். அதாவது நம்ம ஜங்குக்கும் டேயும் ஹக் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அது போடா குறைக்கி அந்த டேயில் நம்ம டே கூட நம்ம ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த டே பார்த்துட்டுருப்பாரு. யாருக்கிட்டேயுமே பேசாமல் சிட்டுன்னு எரிஞ்சு விழுற ஜங்குக்கூட கேரக்டர் டேக்கிட்ட ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கிட்டு டேக்கு வர சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார். இது எல்லாத்தையும் ஒரு பிரதராக நம்ம ஜின் நல்லாவே நோட் பண்ணியிருப்பார். யாரை தான் நோட் பண்ணாரோ நோட் பண்ணலையோ
ஜங்குக்கு என்ன பண்ணுறானுங்கிறத நல்லா நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஜங்குக்கு தான் தெரியல, ஜிமினா மட்டும் பார்க்கல, ஜின்னுமே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் டேயும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கங்கிறத அன்னைக்கு நைட்டு ஜங்குக் ஹவுஸை விட்டு வெளியே போட்டுண்டியுமே நோட் பண்ணியிருப்பாரு நம்ம ஜின். இந்த மூமெண்ட்டில் எப்படி என் பிரதர் ஓம் பிரதரை லவ் பண்ணுறானுங்கிறத சொல்ல முடியாமல் ஒரு டென்ஷன்லேயே அது ஒன்றில் ஆறாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது, அது எப்படி உங்ககிட்ட கேட்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பிரதரோட லவ்வுக்கு பிரதர் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டில் என்ன சொல்கிற, என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இப்போதைக்கு அந்த ஹெல்ப்பு தேவையில்லை, கூடிய சீக்கிரம் தேவைப்படும், அப்போது எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, நான் சொல்கிற மூமெண்ட்டுக்கு நீ ஓகே பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால், சரி ஓகே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் கேட்குறேன், ஏதாவது முக்கியமான ரீசனா, ஏதாவது வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இம்பார்ட்டண்டான ஒர்க்கெலாம் இல்லை, இருந்தாலும் டேயும் ஜங்குக்கு லவ் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சால் நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அதுக்கு தான் குட்டியே இப்போ ஒரு ப்ராமிஸ், அன்னைக்கு நான் இந்த ப்ராமிஸை வச்சு தான் உன்னை லாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராமிஸை வச்சு தான் நம்ம ஆரம்பட்டேக்கு கூடலாம் வெளியே தெரிய வர சொல்ல உன்னை லாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே பாடியெலாம் மசாஜ் பண்ணி விட்டபடி ஆரம்பிக்கிட்ட பேசினபடி டைட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்புக்குமே லைட்டாக டவுட் வருது. புதுசாக என்னடா நம்மக்கிட்ட ப்ராமிஸ்லாம் கேட்குறான், ஏதோ நான் ஒரு விஷ் கேட்பேன், அந்த விஷை நீ ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும், ஆனால் அந்த விஷ் கேட்க இப்போ டைம் வரலங்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா, இங்கே இந்த மாதிரி ஜிமினாவுக்கு ஜின்னுக்கும் டேக்குக்கு லவ் பண்ணுறது தெரியுங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியல. இதில் வேற சுகா வேற பார்த்துட்டாரு. இந்த மூமெண்ட்டில் ஆரம்புக்கு மட்டும்தான், ஆரம்போட பேரண்ட்ஸுக்கு தான் தெரியல, டேய் ஜங்குக்கு லவ் பண்ணுற மூமெண்ட். இந்த மாதிரி டேஸஸ் ரொம்ப க்யூட்டாகவே போகுது, அவங்க லைஃப்பை ரொம்ப க்யூட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. டெய்லியுமே நம்ம ஜங்குக்கு டே கூட ஸ்டடி ஒர்க் பண்ணதுக்கு ஜேகப்போட கரெக்டாக டேயோட ஹவுஸுக்கே வந்துடுவார். இந்த மாதிரி வந்தா இப்போ அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஜின்னு நிற்கிறாரு, செம்ம டென்ஷனில் நம்ம ஜங்குக்கு போட்டபடி முறைச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா என்ன ஆச்சு, ஹயாங்கே நம்மளை பார்த்து எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே நிற்கிறான், முறைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலையே, ஸ்டடி ஒர்க்கு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஜின்னு நோட் பண்ணால், டே அவன் ஹவுஸில் வந்து தேவையில்லாமல் டேக்கிட்ட ப்ளே பண்ணாட, எப்போ அப்படி நீ டேக்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட் பார்த்தான், உன்னை இதே இடத்துல பிரித்து மேய்ஞ்சிடுவான்டா, பீஸாக உன்னை கட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்போட கேரக்டர் சரியான ரூடு கோல்டான கேரக்டரா, டேயோட விசிட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவராக இருக்காரா அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு சரியான ஒரு பேட் பாய் ரகட் பாய்னுங்கிற மாரி நம்ம ஜின்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு. சுகாவுமே அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டானே முதல்ல டென்ஷன் ஆகிருப்பார். அப்புறம் ஜிமினா சொன்னதே கேட்டு தானே கொஞ்சம் கூலாக இருப்பார் அந்த மூமெண்ட்டில். நீ தான் டேயை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் 2 பேர் லவ்விங்கும் சேர்த்து வைக்க மாட்டானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜின் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா, இது எதுவுமே நம்ம ஜங்குக்கு தெரியாமல் ஹயாங் வர நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். பட் நம்ம எப்படியாவது ஹயாங்கோட லவ்வை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன ஜின் ஹயாங் என்னையே பாட்ட மாதிரி தெரியுது, உன்னோட லவ்லி பிரதர் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத பார்க்க வேண்டியா அப்படிங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் நம்ம ஜின்னை கடுப்பேட்டு வரோம். இந்த மாதிரி கடுப்பேட்டுனா, இங்கே பாருடா, தேவையில்லாமல் மவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக பேசாத, யாருக்கு லவ்லி பிரதர், நான்லாம் ஒன்று என் லவ்லி பிரதராக திங்க் பண்ணலை, எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான், அது ஜேகப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன், வா மாம்கிட்ட சொல்கிறேன், நான் இப்போ இந்த வேலையிலேயே போட்டாகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ப்ராப்ளம் பண்ணால் அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக சுகா என்ட்ராகிறாரு. சுகா என்ட்ரான அடுத்த செகண்டே ஜின்னுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ண போனவர் டக்குன்னு உட்காந்துருந்து ஸ்டடி ஒர்க்கு பண்ணுவாரா. சுகாவுக்கிட்ட இப்போ நம்ம ஜங்குக்கு டேயும் லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு டே பக்கத்துலேயே வந்து நம்ம சுகா உட்காந்தபடி டேயெல்லாம் பார்க்கல, டேக்கு சொல்லிலாம் கொடுக்கல, ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க ஜங்குக்கு பண்ணிட்டுருக்காரு. இது ஜிமினாவுமே நோட் பண்ணுறாரு. ஐயோ என்ன இப்போ ஒரு 1 மந்தாக எனக்கு காலேஜில் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போனார்.
இப்போ என்ன காலேஜ் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு போலுக்கே. பழையபடி டே பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டாரு. ஏதாவது கோவத்தில் சுகா கட்டி ஹவுஸில் இருக்க பர்சன்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அவரோட டென்ஷனில் நிற்கிறாரு. ஜின்னு ஒரு பக்கம் வேறு டென்ஷனில் இருந்தால் நம்ம ஜிமினா ஒரு பக்கம் டென்ஷனில் நிற்கிறாரு. பட் நம்ம ஜங்குக்கு தான் தன்னை பற்றி தான் அவ்வளோ பேர் டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் டையை பட்டபடியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி நோட்ஸ் எழுதி ஸ்டடி ஒர்க்கை பண்ண சொன்னால் டையை சைட் அடித்தபடியே உட்காந்துருக்காரு. இந்தபடி உட்காந்துருக்கதை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு என்ன ஒர்க்குக்கு வர சொன்னால் என்ன ஒர்க்குடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கட்டவும் ஜங்குக்கு ஷாக் ஆகி நான் எந்த ஒர்க்குமே பண்ணலையே சும்மா தானே புக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கட்டு வரான்ற மாதிரி கட்டுனா சும்மா புக்கை பார்க்கடாங்க வந்து அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு ஜங்குக்கு நோட் பண்ணா ஐயா நீ வேற என் வாயை கிளறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் புக்கில் இருக்கிறது ரீட் பண்ணிகிட்ருக்கேன் நீ புக்கை பார்த்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுகா கரெக்டாக பாயிண்ட்டாக அப்படி பேச வர மூமெண்ட்டில் டக்குன்னு சுகா பக்கத்தில் ஜிமினா உட்காந்துட்டு என்னாச்சு சுகா கிளாஸ் தானே சொல்லி கொடுக்க வந்தீங்க பாருங்கள் டே நிறைய மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியுது டேக்கி சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணி விட்றாரு. சுகாவுமே ஜிமினா பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு டேக்கு 1 by 1 சொல்லி கொடுத்தா இப்படி சொல்லி கொடுக்குற அந்த கேப்பில் கூட நம்ம டேயுமே லைட்டாக கொஞ்சம் அப்படி சொல்கிறது டக்குன்னு திரும்பி பார்க்காம நோட்ஸ் எழுதினபடியும் நம்ம ஜங்குக்கு க்யூட்டாக பாட்டு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சுகாவை பக்கத்தில் வச்சுட்டு 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் க்யூட்டாக சிரித்தபடி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தபடி ரொமான்ஸ் பண்ணுற ஜின்னு நோட் பண்ணிவிட்டு ஐயோ இந்த ஜங்குக்கு என்ன சொல்ல சிங்கத்தோட வாய்க்குள்ளே போய் என்னை கடி அப்படிங்கிற மாதிரி 2 ரக்கட் பிரதர்ஸ் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவன் பிரதர்கிட்ட இப்படி ஃப்ளிப்டியாக க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜின்னு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஆரம்பின்றாகி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவும் ஜின்னு ஷாக் ஆகி ஆரம்ப நோட் பண்ணான். எல்லாருமே காலேஜ் ஒர்க் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி இன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகுதா டேஸஸ் அப்படியே போகுது. இப்போது நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் உட்காந்துருந்து ரூமுக்கு வெளியே நின்று நம்ம சுகர் நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கு சொல்லி கொடுக்குறதும் டே ஜங்குக்கு என்னன்னா சொல்லி கொடுக்குறாரோ அதை கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு வேளை கரெக்டாக பண்ணலை ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி உட்காருவார்ல அந்த மாதிரிலாம் ஜங்குக்கிட்ட உட்கார முடியல. ஏன்னா நம்ம ஜங்குக்கிட்டே கிரிப்பை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டாரு. எங்கடா பிடிச்சி கிள்ளுற அப்படிங்கிற மாதிரிட்டு ஷாக்கானா தெரியுதுல்ல உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ளே பண்ணி விளாடுற மாதிரிலாம் என்கிட்ட விளாட முடியாது ஒழுங்காக அவளாட்டையும் ரீட் பண்ணி நோட்ஸ் எழுதுங்கிற மாதிரி நம்ம டேக்கி மட்டும் ஹெல்ப்புமே நம்ம சுகா கூட சேர்ந்து ஜங்குக்குமே பண்ணிகிட்ருப்பாராம். ஜங்குக் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமினா சொன்ன வேர்டு ட்ரூடா அப்படிங்கிறத சுகா இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி லவ் பண்ணுறாங்க கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க சைட் அடிக்கிறாங்க போடா குறைக்கி ஜங்குக் சொல்கிறதையும் கேட்குறான். ஜங்குக் கிட்ட ரொம்ப வியாடாக நடந்துக்கிறானுங்கிற மாதிரி ஜங்குக்கை வேற மாதிரி பாட்ட வர கிட்ட வேற மாதிரி பார்க்குற டோனிங்க நோட் பண்ணிக்கிட்டு ஜிமினா சொன்னது கரெக்டாக டேக்கு ஏற்ற ஒரு பேர்னா அது ஜங்குக்காடா இருக்குன்னு நானும் திங்க் பண்ணுறேன். டேயை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நோட் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா டேஸஸ் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. இப்போ எக்ஸாம்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்ஸை நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே எழுதுறாங்க. அதாவது நம்ம ஜங்குக்கு ஃபிலிக்ஸு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம அழகாகவே எழுதுறாரு. போன டைமில் எக்ஸாம் எழுதுனோட டென்ஷன் ஆகிருப்பார்ல அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகலாம். மொட்டை எக்ஸாமும் ஃபினிஷ் ஆகுது. இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகிற மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. கண்டிப்பாக இந்த டைம் எந்த ஒரு இதுலேயுமே ஃபெயில் ஆக மாட்டேன் எல்லாத்துலேயுமே நான் பாஸ் ஆயிடுவேன் கொஞ்சம் மார்க்கோட ஸ்கோர் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபிலிக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே வந்தோம். நம்ம டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி நம்ம ஜேக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான் ரொம்ப ஹாப்பியாகி எனக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க ஜங்கு சொன்ன மாதிரியே எனக்கு இந்த எக்ஸாமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க ஹயாங்கும் நீயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி தேங்க்ஸ் சொன்னால் நம்ம ஜங்குக்கிட்டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா இந்த மாதிரி கிஸ் பண்ணோம்.
ஜங்குக் என் பிரதர் கிட்ட என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சுகா அந்த பிளேஸில் என்றானா. டேக்குக்கு 2 பேருமே ஷாக் ஆனோம். ஃபிலிக்ஸும் ஷாக் ஆனோம். டக்குன்னு அந்த ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அது ப்ரொஃபஸர் டே கீழே விழ போனா நான் டேயை கிரிப்பாக பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஏன்டா டே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு கீழே நான் விழ போனேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஆமாம் ஹயாங் ஸ்கிப் ஆகி விழ போனேன்னா டக்குன்னு ஜெக்கி பிடிச்சிட்டாரு ஜங்குக்கு பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஷுகாவுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. இருந்தாலும் சிரிக்காமல் அவரோட சிரிப்பு அவருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணபடி சரி வா ஹவுஸுக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்களா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் 1 மந்த் ஹாலிடேயும் எண்ட் ஆகுது. காலேஜ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பாங்களா அதுக்கான மார்க் ஸ்கோரை கொடுக்குறாங்க. நினச்ச மாதிரியே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்குது பார்த்துட்டு ஓவர் ஹாப்பியாக வர அந்த மாதிரி ஹாப்பியானோம். அப்போ இன்றைக்கி ட்ரீட்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் டேட்டை கேட்கவும் ஆமாம் ட்ரீட்டு தான் என் ஹவுஸில் இன்றைக்கி நீயும் ஜேகப் கயானுங்கும் உங்களுக்காக நான் ஃபுட்டை ரெடி பண்ணி வைக்க சொல்கிறேங்கிற மாதிரி அவர் வேறு ட்ரீட்டு கேட்டால் இவர் வேறு ட்ரீட்டை சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அச்சோ பாவம் என்னோட சீனியர் ஒரு மைண்ட் செட்டில் போனால் சீனியர் ஒரு மைண்ட் செட்டில் போகிறாரு. நீங்கள் என்ன பேச பாருங்கிறது டேக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாவம் எட்டையை வச்சுட்டு நீங்கள் இன்னும் என்ன பட போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கெல்லாம் நோட் பண்ணபடி ஃபிலிக்ஸ் இருந்தால் அட பாவி நான் என்ன ட்ரீட்டு கேட்டால் நீ என்ன ட்ரீட்டடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்குமே டேயை பார்த்துட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. அதேமாரி ஹவுஸுக்கு வராங்க. ஆரம்பமே கரெக்டாக இன்றைக்கி எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் வந்துருக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே காலேஜ் விட்டு வர்றதுக்குள்ள ஹவுஸுக்குள்ளே இருக்கிறாரு. என்ன பாட்டி அந்த ஹயாங்க்கு கம்பெனி ஒர்க்குன்னா ஹவுஸுக்கே வரமாட்டான். எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதோட ஹவுஸ்லேயே இருக்காம அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே நம்மகிட்டே உள்ளேன்றானா மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம கேட்டேன். நல்லாடா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீட்டுறாரு. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா நான் நல்ல மார்க்கு தானே எடுத்திருக்கேன் என்ன அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம நோட் பண்ணோம். லைட்டாக டைட்டாக ஹக் பண்ணபடி நீ நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்க உனக்கு ஏதாவது வேணுமா நான் உனக்கு ஹயாங் வாங்கி தரட்டுமா அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது வேணுமானுங்கிற மாதிரி கிட்ட இப்படி கேட்டால் டேக்கே மற்ற திங்ஸ் அதாவது எனக்கு அது வேணும் இது வேணும் இப்போவே வா ஷாப்பிங் மால் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கல. நம்ம ஆரமோட ஃபேஸை நோட் பண்ணபடி என்னை இன்னொரு டைம் டைட்டாக ஹக் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. எப்போதுமே என்னோடய வேல்டு நீதான்ட்டே உன்னை எப்படி ப்ரொடெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கணுமோ அதுக்கு என்னால் முடிஞ்ச மொட்டை எஃபர்ட்டும் பண்ணுவேன். நீ என்னை பேடானா பெட்டராக திங்க் பண்ணாலும் நான் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணால் நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி எவ்வளவோ கிஃப்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற இந்த ஹக் ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு எங்கேயும் கிடைக்காதுங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி மைண்ட்குள்ளே திங்க் பண்ணபடி ஹக் பண்ணிப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ரூமில் தான் எல்லாருமே ஸ்டடி ஒர்க் பண்ண எப்போட்டு மாதிரி வந்துருக்காங்களா அந்த மாதிரி வந்துருந்தா ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் அந்த ரூமை விட்டு கீழே இறங்கி வராங்க. ஜிமினா கிட்ட லவ்வை எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் உன் ஹயாங்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் நீ டென்ஷன் ஆகாதனுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பேசுறதுக்கு ஜேகப்னா நான் ரொம்ப டேஸ் லவ் பண்ணுற மூமெண்ட்டை மறைக்க முடியாதுல்ல. ஜேகப்பும் மேரேஜ் பண்ணிக்கிறடி ஃபிலிக்ஸு ஒட்டுக்க மாட்டேங்கிறாரு இந்த மூமெண்ட்டில் உங்ககிட்ட பேசுகிறது பெஸ்ட்டு உன் ஹயாங்கிட்ட பேசுவானுங்கிற மாதிரியும் நம்ம ஃபிலிக்ஸை நேராக நம்ம ஜேகப்பு ஜிமினாவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னங்கிற மாதிரி நம்ம ஜேகப்டையும் ஃபிலிக்ஸ்டையும் கேட்க எங்கே பாருங்கள் ஜிமின் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட ஃபிலிக்ஸை லவ் பண்ணுறத சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் ஆமாம் என் ஜங்குக்கு போகிற வேகிட்ட பார்க்க சொல்ல கூடிய சீக்கிரமேட்டே அவன் மேரேஜ் பண்ணிப்பான். அவனோட ஹயாங் நான் 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாவாடு ஓகே தான். ஆனால் என்னோடய லவ் சக்ஸஸ் ஆக மாட்டேன். அப்படி என்னோடய லவ்
இப்படி மேரேஜுக்கு ஓகே பண்ணாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அவன் ரொம்ப பயப்படுறான். அதான் நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசலான்னு திங்க் பண்ணுறேன். அதான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் பேசி மேரேஜுக்கு ஓகே பண்ணால் உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேகப்பு ஃபிலிக்ஸை மேரேஜ் பண்ணிக்க போகிற மூமெண்ட்டை ஜிமினா கிட்ட கேட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தான். ஜிமினாவுமே தான் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு அப்படி ஷாப்பிங் மால் போகிறது, மூவி பார்க்க போகிறதுன்னு சுற்றுறாங்கல்ல. இந்த மூமெண்ட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லா தானே இருக்கும். எனக்கும் இது ஓகே தான் தோணுது. 2 பேரும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறத விட ஒரு ஃபேமிலி பர்சன், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது எனக்கும் ஓகே தான். என்ன பண்ணிக்க போகிறீங்க ஜேகப் அப்படிங்கிற மாரி, நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க, என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, நான் எப்படி என் மாம்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி கேட்டால், என்னடா என்ன 2 பேருமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் தான் ஹயாங் நான் இங்கே ஒருத்தங்க இருக்கிறேன் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஏண்டா டே என்கிட்ட கேட்டாடா நீ ஜேகப்பை லவ் பண்ண, அமைதியாக வாயை மூடிட்டு நில்லு. ஜேகப் சொல்கிறது தான் கரெக்ட். ரொம்ப டேஸ் வரைக்கும் எதுக்கு மூவ் ஆன் பண்ணி வைக்கணும். 3 இயர்ஸை தாண்டி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. 4 இயர்ஸ் ஆகப்போகுது. மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என் மேரேஜ் பண்ணால் ஜேகப் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜேகப்புக்கு சப்போர்ட் பண்ண, ஹயாங் நான் ஓம் பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் ஜிமினாவை நோட் பண்ணால் அதெல்லாம் முடியாது. ஏன் பிரதருங்க திங்க் பண்ணிவிட்டு அவன் மேரேஜை பற்றி நான் திங்க் பண்ணுறேன், வாயை முடிட்டு கம்முன்னு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு ஜிமினாவும் இவங்க 2 பேரும் மேரேஜை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போது டேயோட ரூமில் அந்த ஸ்டடி ரூமுக்குள்ள டேய் தான் அங்கே இருப்பாரா. பக்கத்தில் ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ரூமில் வேறு யாருமே இல்லைல்ல அந்த மூமெண்ட்டில். ரூமில் டோர் க்ளோஸில், லாக்கில் கிடையாது, க்ளோஸில் தான் இருக்குமா அந்த மூமெண்ட்டுக்கு. யாருமே ரூமில் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேய் பக்கத்தில் உட்காந்துருந்த நம்ம ஜங்குக்கு தான் பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணா. என்ன வேணும் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜங்குக்கு நோட் பண்ணா. நான் உனக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹயாங் வேறு உன்னை ப்ரௌடாக திங்க் பண்ணி ஹக்லாம் பண்ணி உனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல, எனக்கும் ஏதாவது ரிவார்டு கிடச்சா நானும் ஹாப்பி ஆகுவோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்க, ரிவார்டா என்ன வேணும்? நான் வேணா உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லட்டுமா மாம்கிட்ட? என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எப்போ பார்த்தாலும் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ஜூஸு, ஐஸ்கிரீமு ஏன்ட்ட இந்த மாதிரி பண்ணுறேன்? எனக்கு அந்த கிஃப்ட்டு அந்த ரிவார்டுலாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக அதுக்கு பதில் இந்த ஸ்ட்ராபெரி லிப், இந்த லிப்பை வச்சு எனக்கு ஒரு 5 கிஸ் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டால் டே ஷாக் ஆகி அடலாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மூவ் ஆனா ப்ளீஸ் பேபி, நான் கிஸ் பண்ணால் அதுக்கு நீ அலோவே பண்ண மாட்டேங்க, அதனால தானே நீயே கிஸ் பண்ணுங்கிறேன், நீயே கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பப்பி ஐஸ்லேயே டே பாட்டு பேசுகிறாரு. ப்ளீஸ் நான் கிஸ் பண்ணால் உங்கள்கிட்ட கிஸ் போடும், ஆனால் நீ கிஸ் பண்ணால் எனக்கு 5 கிஸ் கண்டிப்பாக வேணும். என்னோடய ஃபேஸில் நீ எங்கே வேணாலும் கிஸ் பண்ணலாம். ப்ளீஸ் டே, நான் இந்த அளவுக்கு கெஞ்சிடும்ல, ஒரு 5 கிஸ் கூட கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட இந்த மாதிரி பேசினான். டே ஜேகே பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு, நான் 5 கிஸ் பண்ணாத பாட்டு நீ பிறகு என்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸிங்காக கிஸ் பண்ணக்கூடாது ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஷை ஆகுது, நீ ஐஸை க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்குமே ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி, இப்போ நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஜங்குக்கோட ஃபேஸை அப்படி கப் பண்ணப்படி ஃபோர்கெட்டில் மட்டும் 5 கிஸ்ஸில் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு, நோஸில் கிஸ் பண்ணுறாரு, சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு, ஐஸில் கிஸ் பண்ணுறாரு. மட்டும் 4 கிஸ் பண்ணிவிட்டு 5th கிஸ் ஜங்குக்கோட லிப்லேயே பிக் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பிக் கிஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்டோம் ஐயோ என் பேபி எப்படிலாம் கிஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப ஹாப்பியான கிஸ் பண்ணிகிட்ருக்கு டேயை புஷ் பண்ணி நம்ம டேயோட சீக்ஸ்லேயே ஒரு டைட்டான ஸ்லாப்பிங் சவுண்டு ஹவுஸில் இருக்க அவ்வளோ பேருக்கும் கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் ஸ்லாப் பண்ண வேகத்துலேயே நம்மகிட்டே அப்படியே ஃப்ளோர்லேயே விழுந்துருப்பாரு. ஏன் நம்ம டேயோட லிப்பே லைட்டாக கட் ஆகி பிளட் வந்துருச்சு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவர் ஐஸை ஓப்பன் பண்ணப்படி டே விழுந்திருக்க மூமெண்ட்டையும் பார்க்குறாரு. டேக்கு பக்கத்தில் செம்ம கோமாக நிற்கிற ஆரமையும் பார்க்குறாரு. ஆரம்பை பார்த்ததும் நம்ம
ஜொங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துக்கிட்டா. என்ன பண்ணிகிட்ருக்கட்டே இங்கே நின்று? இவங்கிட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக நம்ம ஆரம் கட்ட இந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே அந்த ரூமுக்கு வேண்டாம். டேயோட ஆன்ஸை க்ரிப்பை பிடிச்ச பொசிஷன்லேயே ஹாலுக்கே நம்ம ஆரம் இழுத்துட்டு வந்துட்டாரு. இழுத்துட்டு வந்து டேயை பாட்டு ஹெவியாக முறைச்சிட்டு இருந்தா. எல்லாருக்குமே அதாவது டேயும் ஜொங்குக்கு லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சுல்ல. தெரிஞ்ச பர்சன்ஸ் அவ்வளோ ரொம்ப ஷாக்கானா. டேயோட மாமுக்கு தெரியல எதுக்காக ஆரம் இந்த மாதிரி ரூடாக கட்டுறானுங்கிறது தெரியாமல் நம்ம ஆரமோட மிஸ்ஸஸ் கிம் என்னடா ஆச்சு, ஏன்டா டே இந்த மாதிரி அடிச்சிருக்க, ஈவினிங் தானடா அவனை ஹக் பண்ணி ஏதோ ப்ரௌடாலாம் பேசினேன், இந்த மாதிரி ஏன்டா அவனை அடிச்சிருக்கோம், சுச்சு என் பேபியோட சீக்ஸை பாரு எந்த அளவுக்கு வீங்கி இருக்குது, ஏன்டா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறேன், என் பேபி ஏன்டா இந்த மாதிரி அடிச்சு அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் கதறி அழுறாங்க. இந்த டேயோட சீக்ஸே ஃபுல்லாக வீங்கிருச்சு. இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜொங்குக்கும் என்ன பண்ணனே தெரியல. கிஸ் பண்ண மூமெண்ட்டெல்லாம் ஆரம்பிட்டுட்டுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே டேயை நம்ம ஏதாவது பேச போயிட்டே இன்னும் யாரும் பனிஷ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி கொஞ்சம் நர்வஸ்லேயே நின்னா.